மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம். சென்ற பகுதியில் தவத்தின் ஆரம்ப நிலை, அதுக்கப்புறம் நடுநிலை, இந்த நிலைகளில் நம்ம தவம் செய்யும்போது என்னென்னலாம் நடக்குன்றதை நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் அட்வான்ஸ்டு லெவலோட ஒரு முன்னோட்டத்தை பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பகுதி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னது ஆன்மீகமா? அதுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதே, நான் கோயிலுக்கு கூட ஒழுங்காக போனதில்லையே அப்படின்லாம் பல பேர் சொல்லலாம். இன்னும் சில பேர் ஆன்மீகம்னா ஹிந்துத்துவா, பிஜேபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆன்மீகம் என்பதற்கான சரியான புரிதல் இல்லாததே இதற்கு காரணம். சரி, உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம், ஆன்மீகம்னா என்ன? பல பேர் சொல்லுவீங்க, ஆன்மீகம்னா ஆன்மாவை அறிவது, அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது முற்றிலுமான தவறான பதில். நாம் தான் இன்டர்மீடியட் லெவலையே நாம் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோமே, அப்போ அட்வான்ஸ் லெவலில் என்ன இருக்க போகுது? அப்போ ஆன்மீகம்னா ஆன்மாவை அறிவது இல்லை. ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் பின்னாடி நம் வரலாறே இருக்குது. சரியான சொல்லாய்வு செஞ்சாலே நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். ஆன்மீகம் என்ற சொல்லை ஆள் கூட்டல் வி கூட்டல் அகம் என்று நாம் பிரிக்கலாம். ஆள் என்றால் மனிதன், வி என்றால் உயர்ந்த, அகம் என்றால் இடம். நம் கடவுளர்கள் மற்றும் சித்தர்கள் அடைந்த அந்த உயர்ந்த நிலையை மற்ற மனிதர்களும் அடைவதற்கான அந்த முயற்சி தான் ஆன்மீகம். மனித நிலையிலிருந்து அடுத்த நிலையான கடவுள் நிலைக்கு செல்வதற்கான வழிமுறைகள் தான் ஆன்மீகம். ஆன்மீகம் அறிவியலையும் அரசியலையும் உள்ளடக்கியிருக்கும். அது எப்படிங்க ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதற்கு முன்னாடி ஆன்மீகத்துக்கான பொருளை நம்ம சொன்னோம்ல, இந்த உண்மையை இத்தனை ஆண்டு காலமாக ஏன் மறைச்சிட்டு இருக்காங்க? அங்கே தான் வருது அரசியல். தமிழர்களின் சமயமான ஆசிவகத்தை திட்டமிட்டு அழிச்சாங்க இந்த யூத பிராமணர்கள். அதை ஏன் அழிச்சாங்க? ஏன்னா அவங்களுடைய கொள்கைகளுக்கு இந்த சமயம் நேரெதிராக இருக்குது. அவங்கள பொறுத்தவரையும் மக்கள் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, விலங்காண்டிகளாக அடிமைகளாக தான் இருக்கணும். ஆனால் இந்த ஆசிவக சமயத்தை பின்பற்றும் தமிழர்கள் மிக ஒழுக்கமாக இருப்பார்கள். மனித நிலையிலிருந்து அடுத்த நிலையான கடவுள் நிலைக்கு செல்வதற்கு முயல்வார்கள். மனித குலத்திற்கு நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கொள்கைகள்லாம் பிண்டாரிகளுக்கு நேர் எதிராக இல்லை. அதனால தான் அவங்க சூழ்ச்சியோட திட்டமிட்டு இந்த சமயத்தை அழிச்சாங்க. அழித்தது மட்டும் இல்லாமல் பல போலி சமயங்களையும் உருவாக்கினாங்க. அந்த சமயங்கள்லாம் எதற்குனா மக்கள் அடுத்த நிலையை அடையாமல் இருப்பதற்காக தான். எடுத்துக்காட்டுக்கு கிறிஸ்டியானிட்டியில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆதாமையும் ஏவாளையும் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லுவார். ஆனால் அந்த பாம்பு வந்து அந்த பழத்தை சாப்பிட வைக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம் உடலில் குண்டலினி எனும் சக்தி மேலே ஏறிட்டு பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான். இன்டைரக்டாகவே இதெல்லாம் தப்புன்னு நம்மக்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. இதன் விளைவாக என்ன நடக்குது? பாம்பை கண்டாலே சாத்தான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாம்பு வடிவில் இருக்க இந்த குண்டலினி சக்தியும் சாத்தான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ்லாமை பொறுத்தவரையும் உருவ வழிபாடு அப்புறம் யோக முறைகள் எதை செஞ்சாலும் அதை ஹராம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹிந்துயிசமில் பல கேவலமான கட்டுக்கதைகள்லாம் வச்சு உண்மையான கடவுள் யார் யார், உண்மையான ஆன்மீகம் எதுன்னு தெரியாமல் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிவகத்துக்கு டூப்ளிகேட்டாக ஆஜீவிகா, ஜெயினம் அதெல்லாம் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதையும் மீறி ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் வந்து ஆன்மீகத்தை தேடும்போது அவங்களெல்லாம் பல போலி சாமியார்களை வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க. தவறான ஆன்மீக கருத்துக்களை போதிச்சு அவங்களையுமே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுத்துடுறாங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலை போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. சக்கரங்களுடைய நிறங்களை எடுத்துப்போமே, எதோ வண்ணங்களை சொல்லிட்டு இதுதான் சக்கரங்களுடைய கலர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே நம் ஆசிவகத்தின் 7 வண்ணங்கள் தான் சக்கரங்களோட வண்ணங்களும் கூட. அறியாமையின் நிறமான கருப்பு நிறம் மூலாதாரத்திற்கும், அதிலிருந்து 7வது சக்கரத்திற்கு நீர்வண்ண நிறம், அதாவது நிர்வாண நிலைக்கான நிறம். அது மட்டும் இல்லாமல் குண்டலினில இடகலை நாடி பின்கலை நாடின்னு பல பேர் சொல்லுவாங்க. கேட்டால் அது வலது புறம் இடது புறம்னு சொல்லுவாங்க. எப்படிங்க இடது கலைக்கு இடப்புறம்னு வருதுன்னு வச்சுப்போமே, பின்கலைக்கு எப்படிங்க வலது புறம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ இதனுடைய பொருள் தான் என்ன? இத நாடி விண்கல நாடி. இத நாடி பிட்யூட்டரி கிளாண்டை குறிக்கும். நம்ம உடம்பை இதமாக வச்சுக்கிறதுக்கான அந்த கிளாண்ட் அது. விண்கல நாடி வந்து பீனியல் கிளாண்டை குறிக்கும்.
பீனியல் கிளாண்டு தான் நமக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் உள்ள கனெக்ஷனையே உண்டாக்குது. அதனால் அதற்கு பெயர் விண்கல நாடி. பார்த்தீங்களா, ஆன்மீகத்தில் இவ்வளோ விடயங்களை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. இதுதாங்க அரசியல்னு சொல்கிறது. நம்ம முன்னோர்கள் கூட ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைச்சி தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்தில் சித்தராட்சி தான் நடந்தது. மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சித்தர்கள்கிட்ட தானே போய் கேட்பாங்க. ஆசீவகம் என்னும் வார்த்தையே அப்படி தானே உருவாச்சு. ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம், அதாவது உடனடி தீர்வு காணும் இடம் என்பது அதன் பொருள். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆன்மீகமும் அரசியலும் பின்னி பிணையப்பட்டது. அந்த காலத்தில் ஆன்மீகவாதிகள் தான் மக்களையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரி, அடுத்து என்னது? ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு. இப்போ உள்ள ஆன்மீகவாதிகள் பலர் எனக்கும் அறிவியலுக்கும்லாம் சம்மந்தம் இல்லைப்பா, மக்கள் எக்கேடு கட்டு போனால் என்ன, நான் பாட்டுக்கு சுயநலமா ஆன்மீகத்தில் அடுத்த லெவல் போக போகிறேன் அப்படின்னு தான் பல ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்மீகத்தில் அடுத்த நிலையை அடையாததற்கான காரணமும் இதுதான். நம்ம கடவுளர்களையும் சித்தர்களையும் எடுத்துப்போமே, மக்களுக்காக பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. சிவன் அவர் காலத்தில் கண்டுபிடிச்ச இரும்பாக இருக்கட்டும், முருகன் கண்டுபிடித்த விவசாயமும் தற்காப்பு கலையாக இருக்கட்டும், ராவணன் கண்டுபிடித்த விமானமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சித்தர்கள்லாம் கண்டுபிடித்த இந்த சித்த வைத்தியமாக இருக்கட்டும், அனைத்துமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த ஆன்மீக ஆற்றல்கள்லாம் வச்சுட்டு அவங்க சும்மா தவம் செஞ்சுட்டே இருக்கலாம். அவங்க எல்லாரும் உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அவங்களுடைய நுட்பமான மனதை பயன்படுத்தி பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆசீவக சமயமும் முழுக்க முழுக்க அறிவியல் சமயம்தான். இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடமே கிடையாது. சரிங்க, அப்போ இதுலேருந்து நமக்கு இப்போ என்ன தெரிய வருது? அறிவியலும் அரசியலும் ஆன்மீகத்தில் பின்னி பிணையப்பட்டவை. அறிவியலையும் அரசியலையும் தவிர்த்துட்டு ஆன்மீகத்தில் நம்மளால் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது. சரி, நம்ம தவம் செய்யும்போது இந்த அட்வான்ஸ் லெவலில் என்னென்னலாம் நடக்குன்றதை இப்போ பார்ப்போம். நம்ம ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது நம் குண்டலினி சக்தி எழும்ப ஆரம்பிக்கும். எல்லா சக்கரங்களும் சுத்தமாக இருக்கும்போது அனைத்து சக்கரங்களையும் கடந்து இறுதியாக பிட்யூட்டரி கிளாண்டையும் பீனியல் கிளாண்டையும் தொடும். அதாவது அந்த இதநாடி விண்கல நாடின்னு சொன்னோம்ல, அப்படி அந்த சக்தி பீனியல் கிளாண்டை தொடும்போது அதில் டிஎம்டின்னு ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும். டிஎம்டி என்றால் டை மெத்தில் ட்ரிப்டமைன். அந்த அமிலம் சுரந்தாதான் என்ன நடக்கும்? வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஆண்டனா மாதிரி நமக்கும் யூனிவர்ஸுக்கும் தொடர்பை ஏற்படுத்தும். முந்தைய பகுதிகளில் நம்ம சொல்லியிருப்போம்ல, இந்த உள்ளுணர்வு, அதாவது இந்த யூனிவர்ஸ்லேருந்து வர தகவல்கள்லாம் உள்ளுணர்வு மூலம் வெளிப்படும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த குண்டலினி அவைக்கனிங்க்கு அப்புறம் அந்த உள்ளுணர்வு மிக அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களை பார்க்குறதுக்காக ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு வழி தெரியல. அவருக்கு ஃபோன் போட்டு பார்க்குறீங்க, அவரும் சொல்ல வராரு. ஆனால் அவங்க ஃபோனில் சிக்னல் இல்லாதனால உங்களுக்கு சரியாகவே கேட்கல. அவர் சொல்ல வரதை உங்களுக்கு வேறு மாதிரி கேட்டு நீங்கள் வேறு டைரெக்ஷனில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் சொல்கிறத ஒழுங்காக கேட்காம தவறான முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதே தாங்க இந்த உள்ளுணர்வுலையும். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கடவுளர்கள். நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன் உங்களுடைய உள்ளுணர்வு. இப்போ இந்த ஃபோனில் இருக்க சிக்னல் வீக் ஆச்சுன்னா, அதாவது இந்த உள்ளுணர்வு வேலை செய்யலைன்னா பிரபஞ்சத்திலேருந்து வர தகவல்களை நம்மளால் ஒழுங்காக கேட்க முடியாது. இதுவே சிக்னல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது உள்ளுணர்வு சரியாக வேலை செஞ்சதுன்னா, நமக்கு பிரபஞ்சத்திலேருந்து வர தகவல்களை நம்ம தெளிவாக கேட்க முடியும். அதனால் சரியான பாதையில் நம்ம செல்ல முடியும். இதே எக்ஸாம்பிளில் இன்னொரு வகை ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்கள பார்க்க வந்திருக்கோம், பாதி வழியிலே மாட்டிக்கிட்டோம், எந்த வழியில் போகணுன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சிக்னல் வீக்காக இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார், அதாவது நமக்கு வழி சொல்வார். இதுவும் ஒருவித உள்ளுணர்வு தான். அதாவது நம்ம கடவுளர்கள் நம்ம உள்ளுணர்வு மூலமாக மட்டும் பேச மாட்டாங்க, மற்றவர்களின் உள்ளுணர்வை பயன்படுத்தியும் நம்ம கிட்ட தகவல்களை தெரிவிப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரு விடயத்தை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட அதை பற்றி பேசுவார். ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்போம், சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது? படங்கள்லாம் காட்டுறாங்கல்ல, கடவுள் அப்படியே வேல் எடுத்துகிட்டு ஒருத்தர் கண்ணை குத்துற மாதிரி, சூலாயுதத்தை எடுத்துகிட்டு ஒருத்தரை கொல்ற மாதிரி, அப்படியே வானத்தில் பறந்து வர மாதிரி, இப்படியெல்லாம் நம்ம கடவுளர்கள் வரமாட்டாங்க. கடவுளர்கள் மனிதர்கள் மூலமாக தான் நன்மைகள் செய்வாங்க. மனிதர்களை ஒரு கருவியாக பயன்படுத்திப்பாங்க. யார் ஒருவர் அவருடைய மனதை நுட்பமாக்கி அவருடைய உள்ளுணர்வுலாம் சரியாக வேலை செய்தோ அவங்க நம்ம கடவுளர்களுக்கு சிறந்த கருவியாக விளங்குவாங்க. நம்ம கடவுளர்கள் மற்றும் சித்தர்கள் அவங்கள பயன்படுத்தி பல செயல்களை செய்வாங்க.
யார் ஒருவர் மனதுக்கு அடிமையாகி மனம் போன போக்கில் வாழ்ந்து விலங்காண்டிகளாக வாழ்கிறாங்களோ அவங்கள நம்ம கடவுளர்கள் கருவியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அவங்களுக்கு நம்ம கடவுளர்களின் அருள் கிடைக்காது. சரிங்க, நம்ம சக்கரங்கள்லாம் சீராகி குண்டலினி சக்தி மேலே ஏறும். அப்படி ஏறும்போது பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் திறம்பட வேலை செஞ்சு டிஎம்டிலாம் சுரக்குன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது மூச்சு விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், மனதின் வேகம் அதிகமாச்சுன்னா மூச்சின் வேகமும் அதிகமாகும். மனதின் வேகம் குறைய குறைய, அதாவது மனதில் தோன்றும் எண்ண ஓட்டங்கள் குறைய குறைய நம்ம மூச்சு காற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய குறைய என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் உள்மூச்சு மட்டும்தான் இருக்கும். இதை தான் வாசி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு அடுத்து நம்ம சமாதி நிலைக்கு தயாராகிட்டோன்னு அர்த்தம். இந்த சமாதினா ஒருத்தர் உயிரோடு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி மூடிடுவாங்கன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனலில் முனைவர் பாண்டியன் ஐயா இதை பற்றி தெள்ளந்தெளிவாக ஒரு விழியம் போட்டிருப்பார். அந்த விழியத்தோட லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த விழியத்தையும் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். சரி, இந்த சமாதி நிலைக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னது? இதை நம்ம விலங்குகளிடமிருந்து கற்றுக்கலாம். ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா மழை காலத்துலேயோ இல்லை ரொம்ப பனி காலத்துலேயோ இல்லை ரொம்ப வெயில் காலத்துலேயோ அவங்களால உணவு சேகரிக்க முடியாது. அப்போ அந்த சமயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதாவது சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அந்த விலங்குகளை பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்ட போய் தொட்டு பார்த்தோன்னா அது நம்மளை எதுவுமே பண்ணாது. அது தூக்கத்திலிருந்து கூட எந்திரிக்காது. இதுதாங்க ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ்ன்றது. அதாவது அந்த விலங்குகள் அதனுடைய ஐம்புலன்களையும் கடந்த நிலையில இருக்கும். அந்த விலங்குகள் 1 மாதமோ இல்லை 2 மாதமோ அந்த சீசன் முடிகிற வரையும் இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி அது உயிர் வாழுதுன்னு? அந்த விலங்குகள் என்ன பண்ணுதுன்னா இயல்பாக ஓடுற அதனுடைய மூச்சு ஓட்டங்களையும் ஹார்ட் பீட்டையும் அப்புறம் அதனுடைய பிரெயின் வேவ்ஸையும் குறைச்சிக்குதுங்க. அதாவது இயல்பாக அந்த விலங்குகளோட இருதயம் 70 வாட்டி துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜில் 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ தான் துடிக்கும். அதுவும் ரொம்ப லேட்டாக துடிக்கும். இது போல தான் மூச்சு விடுறதும் ரொம்ப கம்மியாக ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை தான் மூச்சே விடும். பிரெயின் வேவ்ஸும் கிட்டத்தட்ட ஃப்ளாட் லைனாக தான் இருக்கும். அதாவது டெல்டா லெவலுக்கும் கீழே இருக்கும். இந்த டெல்டா லெவல், ஆல்ஃபா லெவல், பீட்டா லெவல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனதின் வேகத்தை அளவீடு செய்கிறது தான் இது. டெல்டா லெவலில் பார்த்தீங்கன்னா நம் மனமானது குறைந்த வேகத்தில் செயல்படும். அதாவது எண்ண ஓட்டங்கள் மிக கம்மியாக இருக்கும். நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது இந்த டெல்டா லெவல் வேவ்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜில் இந்த டெல்டா லெவலையும் விட நம்ம மனதின் வேகம் மிக குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விலங்குகள் எந்திரிச்சு அதனுடைய இயல்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இதுதாங்க ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ். இதே தான் நம்ம சித்தர்களும் செஞ்சுருக்காங்க. இந்த சமாதி நிலையை தான் நிர்வாண நிலைன்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன நிர்வாணம்? இந்த நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்களையும் நம்ம கடந்துருவோங்க. எப்படி அந்த விலங்குகள் ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம போய் அதை தொட்டாலும் அதுங்க பிணம் மாதிரி தான் இருக்குமோ, அதே போல தான் இங்கேயும் நம்ம சித்தர்களுக்கு ஐம்புலன்களுமே ஆஃப் ஆயிரும். ஐம்புலன்கள் மட்டும் இல்லை, 6வது புலனான மனமும் அங்கே வேலை செய்யாது. எதுவுமே வேலை செய்யாமல் அவங்க அங்கே உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய உடலில் போட்டிருக்க உடுப்பு கீழே அவிழ்ந்து விழுறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த நிர்வாண நிலையில் அவங்களுடைய ஆன்மா அவங்க உடம்பை விட்டு பிரியும். அப்படி இந்த நிர்வாண நிலையில் ஆன்மா பிரியும் போது என்ன நடக்கும்னா அவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. அவங்க பிரபஞ்சத்தோட கலந்துருவாங்க. இப்படி நிர்வாண நிலையை அடைந்தவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, சாதாரணமாக இறந்தவர்களின் உடல் சீக்கிரமே அழுகி போயிடும். ஆனால் அந்த நிர்வாண நிலையை அடைந்தவங்களோட உடல் அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே மூச்சு விடுறது அப்புறம் ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்பவே ஸ்லோவாக இருக்குல்ல. பிரபஞ்சத்தோட நேரடி கனெக்ஷனில் வேறு இருக்குது. அதனால் அந்த உடல் அழுகி போக பல வருடங்கள் எடுத்துக்கும். அந்த உடலை நம்ம சட்டிக்குள்ளே வச்சுட்டு மூடி அதை புதைச்சிருவோம். இவர்களை தாங்க நம்ம கடவுள்னு வழிபடுறோம். கடும் தவத்தால் நிர்வாண நிலை அடைந்தவர்களை கடம் என்னும் சட்டிக்குள்ளே வைக்கிறோம். கடம் கூட்டல் உள் கடவுள். பல பேர் இந்த கடவுளுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா கட கூட்டல் உள், அதாவது நாம நமக்குள்ள கடந்து போறதான். இதை தான் நம்ம இன்டர்மீடியட் லெவல்லே பண்ணிடுறோமே. அப்பயும் இப்படி சொல்றாங்க, திட்டமிட்டு இந்த பிண்டாரிகள் தான் இந்த மாதிரிலாம் சொல்ல வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த நிர்வாண நிலையை, இந்த முக்தி நிலையை இந்த பிண்டாரிகளால் அடையவே முடியாதுங்க. அதனால தான் இவங்களுக்கு பிண்டாரிகள் நம்ம பேர் வச்சது. அது இந்த பிண்டாரிகளுக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் இதை யாருமே அடைஞ்சிடக்கூடாதுன்னு தமிழரின் ஆன்மீகமான ஆசீவகம் என்னும் சமயத்தை திட்டமிட்டு அழிச்சாங்க. சரி, இந்த அட்வான்ஸ்டு லெவலில் என்னென்ன தடைகள் வரும்னே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு சில தடைகள் தாங்க வரும். ஆனால் அந்த ஒரு சில தடைகளுமே ரொம்ப வலிமையாக இருக்கும். அதில் முக்கியமான 2 தடைகள் மாயை மற்றும் அகங்காரம். மாயைனானது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்ப வைக்கிறது தான் மாயை. நம்ம தவம் பண்ணிக்கிட்டே இருப்போங்க, திடீர்னு ஒரு கடவுள் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம தினமும் பூஜை அறையில் வச்சுருக்க ஃபோட்டோவில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல நின்றுட்டோன்னா அடுத்த நிலை போகவே முடியாது. இந்த மாதிரியான மாயைகள்லாம் நம்ம மனம்தான் உருவாக்கும். முன்பே சொன்னது போல தான், நம்ம மனதிற்கு தவம் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எப்படியாச்சும் நம்ம தவம் பண்ணுறதுலேருந்து நிப்பாட்டணும் தான் பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த அகங்காரம், நம்ம தவத்தில் உயர்ந்த நிலை போகும்போது நமக்கு பல சித்துக்கள் கிடைக்கும். சின்ன சின்ன சித்துக்கள்ல இருந்து அட்டமா சித்துக்கள் வரையும் நமக்கு கிடைக்கும். தவம் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்காது. அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப சித்துக்களும் மாறும். இந்த மாதிரியான சித்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு இயல்பாகவே இந்த அகங்காரம் வந்துடும். நான் கடவுள் ஆயிட்டேன், எனக்கு மிகப்பெரிய பவர் சக்திகள்லாம் இருக்குது அப்படின்னு தலகணத்தோடு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான சித்துக்கள் நமக்கு கிடைக்கும்போது நம்ம மக்களுக்கு அதை நல்ல விதமாக பயன்படுத்திட்டு அதை நம்ம கடந்து போயிடணும். இந்த மாதிரி மாயை மற்றும் அகங்காரத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க ஆன்மீகத்தில் அடுத்த நிலையே போக முடியாது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடுவாங்க. எப்படி உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க உடற்பயிற்சியை நிப்பாட்டினதுக்கப்புறம் திருப்பி பழைய உடம்பு போயிடுவாங்களோ அதே போல தான் இந்த மாதிரியான மாயை மற்றும் அகங்காரத்தில் மாட்டிகிட்டு இருக்கவங்களும் திருப்பியும் பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அதாவது திருப்பியும் அவங்க மனதோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. சரிங்க, இந்த உயர்நிலை தவத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய ஆன்ம பலம் அதிகரிக்கும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டானதுனால நம்ம உடம்புல அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உடம்பு பொலிவாக இருக்கும். எல்லாரும் நம்ம கூட பேசணும்னு விரும்புவாங்க. விலங்குகளும் குழந்தைகளும் உட்பட நம்ம கூட இருக்க ஆசைப்படும். காரணம், நம்ம கான்சியஸ் லெவல் நம்ம மனித நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த பலன் என்னதுன்னா, நமக்கும் நம் கடவுளர்களுக்கும் உள்ள தொடர்பு அதிகரிக்கும். நம்ம கடவுளர்களுக்கு சிறந்த கருவியாக செயல்படுவோம். நம்ம நினைப்பதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன், நம்ம சாபம் விட்டால் கூட அது பழிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது, மற்றவர்களின் நோயை குணப்படுத்துறது, இது போன்ற சின்ன சின்ன சித்துக்கள்ல இருந்து அட்டமா சித்துக்கள் வரையும் அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப கிடைக்க ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம மனம் பக்குவப்படுறதுனால, நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்லுங்க, நம்ம மனம் நமக்கு வரமா சாபமா? அது மட்டும் இல்லை, நம்ம ஆசீவக சமயமான சமண சமயமே நம்ம மனதை மையப்படுத்தி தான் இருக்கு. நம்ம முன்பு சொல்லியிருந்தோம்ல, ஆன்மீகத்தில் உச்சகட்ட நிலையான நிர்வாண நிலை, இந்த நிலையில் நம்ம மனமே இயங்காது. இந்த மனம்தான் அன்மனமாகி சமணமாக மருவிருக்கு. ஆசீவக சமயமான சமண சமயத்தில் நம்ம மனதிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு இதன் மூலமாகவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இலும் நாட்டிகளான இந்த பிண்டாரிகளுக்கு இந்த முக்தி நிலையெல்லாம் அவங்களால அடைய முடியாதுன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். இது அவங்க படங்களில் கூட காமிச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அரக்கர்கள் கடும் தவம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து வரம் கொடுப்பார். அப்போ ஒரு கண்டிஷன் வைப்பார், நீ எந்த வரம் வேணா கேளு, ஆனால் சாகா வரம் மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனால் உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தவத்தின் நோக்கமே மரணமில்லா பெருவாழ்வு தான். ஆனால் இதெல்லாம் அடைய முடியாதுன்னு நம்ம ஆள் மனசில் திணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சினிமாலாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆசீவக சமயம் மீண்டெழக்கூடிய நேரம் இது. முன்பே சொன்னது போல இந்த பகுதி அட்வான்ஸ் லெவலோட ஒரு முன்னோட்டம் தான். அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். நீங்கள் என்னதான் இந்த வீடியோத்தை பார்த்தாலும் கூட உங்களுடைய பயிற்சியும் முயற்சியும் தான் இந்த அட்வான்ஸ் நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, பாக்ஸிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பாக்ஸிங்கை பற்றின விஷயங்கள்லாம் பார்ப்போம். என்னதான் விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஒரே நாளில் நம்ம பாக்ஸிங் சாம்பியனாக ஆக முடியாது. தினம் தினம் பயிற்சியும் முயற்சியும் எடுக்கும்போது நம்ம ஒரு கட்டத்தில் நம்மளே அந்த நிலைக்கு போயிடும். அதே போல தான் இந்த ஆன்மீகத்திலையும் நீங்கள் தினம் தினம் எடுக்கிற பயிற்சிகளும் முயற்சிகளும் தான் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போகும். இந்த மனம் சீரீஸை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.